மஹிந்த ராஜபக்சக்கே முடியாத ஒரு விஷயத்த வந்து அனுர செஞ்சிருக்காரு. என்னன்னு சொன்னா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பங்கருக்குள்ள இருந்து பாங்க மஹிந்த ராஜபக்ச பதுங்கி பார்த்த 25 வருட கட்சி அந்த சமூகத்துக்கும் அந்த இளையவர்களுக்கும், அதாவது நீங்க தோல்வி அடைஞ்சால் குறுக்கு வழியில கையாளலாம்னு சொல்லு. வடக்கில் இருந்து கதிராமத்துக்கு நடந்து சென்றார்கள். ஆமா ஆமா எஸ்ஜேபி தரப்பு அவர் எஸ்ஜேபி என்னவா சொல்ற சிங்களத்துல? சரி ஜனாதிபதி ஏகேடி சும்மா வடக்குக்கு போயிட்டு சீன் போட்டு மக்கள் மனத்தை வந்து செல்ஃபியில் எடுத்து சும்மா வடக்காக்களை சூன் பண்ணிக்கிட்டு இருக்க வேணாங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆனா என்ன சீன்னா இப்ப ஜனாதிபதி அன்றகுமார மேடைகள் அரசியல் மேடைகள்ல பேசும்போது அவர் கேட்டிருக்காரு. ஆனா சரி அவர் மூணு ஹெலிகாப்டர் தான் ஏசிருக்காரு. ஒரு ஹெலிகாப்டர் சொல்ல 3 ஹெலிகாப்டர் எதுக்கு உன்னோட இன்னொன்னு பாயவான்னு கேட்டாரு. ஹலோ அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த ஆள் சும்மா நடந்து ஓட்டு யாழ்ப்பாணத்துல கனவேர் இப்ப அந்த ஆள் நடந்ததோட நடக்கிறதுக்கே பயப்படுறாங்க. உண்மைதான். தமிழ் அரசியல்வாதிகள் மட்டுமில்ல சிங்கள அரசியல்வாதிகள் எல்லாம் குழம்பி போயிட்டு இருக்காங்க. இல்ல நான் திரும்ப திரும்ப ஒரு விடயத்தான் இதுல சொல்றேன். நான் அனுரவோட உண்மையில தலைமைத்துவத்துக்கு மிகவும் ஒரு தகுதியானவர், மக்களை ஒன்று திரட்ட கூட கூடிய ஒரு வசீகரமான ஒரு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க. இப்ப இருக்கிற இலங்கையில இருக்கிற அரசியல்வாதிகள்ல அனுரவுக்கு நிகரா இந்த வேலையை செய்யக்கூடிய யாரும் இல்ல. சிரிப்பு காட்டாங்க டில்சன். அப்படி இல்லடா என்னடா ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். என்னன்னா இப்ப மஹிந்த ராஜபக்சக்கே முடியாத ஒரு விஷயத்த வந்து அனுர செஞ்சிருக்காரு. என்னன்னு சொன்னா இப்ப முன்ன ராஜபக்சக்களோ ராணிகளோ யாரும் வந்து வடக்குக்கு போயிட்டு இந்த அளவு மக்கள் வரவேற்பை பெறல. ரைட்டா? என்னதான் மீட்டிங்ஸ் வச்சாலும் ஏதாச்சும் குழப்பத்துல சத்தத்தை போட்டுட்டு குழப்பிட்டு போயிருவாங்க. ஆனா இன்னைக்கு அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பங்கருக்குள்ள பதுங்கி பார்த்த யாழ்ப்பாணத்தின் அன்று பங்கருக்கு அடியில் ராஜபக்ச இன்னைக்கு அனுரகுமார ரோட்டில் நடந்து செல்கிறார். ஆனா இப்படி அதுக்கு இப்படியும் போட்டிருந்தாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையை அனுரைக்கு உருவாக்கி கொடுத்ததே ராஜபக்ச தான் அப்படின்னு சில மீம்ஸ்களும் பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. இல்ல அனுர மீது நாங்கள் இதுல நல்லதை செய்யறதுக்காக விமர்சனங்களை முன்வைக்கிறோம். அதே நேரம் அனுரகுமார திசாநாயக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தனித்திறமைகளையும் நாங்கள் லேசாக அல்லது அவர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனேன், நேற்று என்ன ஒரு ஆள் கேட்டார், நீங்க என்ன கண்ட மாதிரி ஒரு சுமந்திரனை போட்டு தாக்குறீங்க, இது சரிதானான்னு கேட்டார். நான் சொன்னேன், நாங்க ஒரு நாளும் அப்படி சொல்லல. அவர் மீது இருக்கிற கூடிய என்ன பிரச்சனை தான் இவர் ஒரு அரைக்க விட்டவர் தானே. அந்த அதுல இவர் சொன்னவர் தானே, உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் எமது கட்சியின் கோரிக்கையை புறக்கணிக்கிறார்கள் என்று. இப்ப 2 விடயம் வேணும். இப்ப டில்சானும் நானும் இந்த தளத்துல இருந்து கதைக்கிறோம்னா, நாங்க அந்த ஊடகத்துறையில நீங்களும் நானும் இவ்வளவு காலம் பயணிச்சிருக்கிறோம். கொழும்புல நடந்த போராட்டங்கள், குறிப்பா அரகர போராட்டத்துல டில்சான் தண்ணி அடிபட்டு புகை அடிபட்டு கிட்டத்தட்ட நான் போன் பண்ணி கேட்டிருக்கிறேன், டில்சான் ஓகேயா நீங்க ஓமன்னா நாங்க பின்னுக்கு தான் நிக்கிறோம், ஆனா மாட்டுப்பட்டுட்டோம், கேமரா தண்ணியில மாட்டிட்டோம் எல்லாம் சொல்லி இருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த தகுதி இருக்குது டில்சான். நானும் அந்த ஊடக பயணத்தில் இருக்கிறேன். ஏதோ ஒரு சிறிய அளவு பங்களிப்பு என்னாலே முடியும். இதை தாண்டி இப்ப சுமந்திரன் அந்த அறைகூவலை என் பிளன்றீங்கன்றார். அந்த அறைகூவல் விட்டது கட்சிக்காரனும் கணக்கெடுக்கல, மக்களும் கணக்கெடுக்கல. ஏன் கணக்கெடுக்கலன்னா, இப்ப உண்மையில அவர் வெற்றி அனுரோட பீக்க பாருங்க. அனுர ஒரு பெரிய பீக்கில் இருக்கிற அதை எதிர்கொள்றா ஒரு வெற்றி பெற்ற தலைவரா சொல்லணும். இப்ப பாத்தீங்கன்னா தமிழரசு கட்சியில தலைவர் தெரிவில படுதோல்வி, நாடாளுமன்ற தேர்தலில் காடு மேடை தேடி எல்லாம் 2 பெண் வேட்பாளரை போட்டும் படுதோல்வி, தொடர்ச்சியா அந்த கட்சிக்குள்ள எல்லாத்திலையும் தோல்வி அடைஞ்ச ஒரு ஆள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த யூக் லைன் நேற்று சொல்லிடணும், அதை சொல்லிடணும் யூரோ கிட்டத்தட்ட தமிழகத்துல போன நேரம் ஸ்ரீதரன் போய் 2வது வரிசையை கொண்டு வச்சிருந்தாங்க. இந்த ஆளை பார்த்தா பார்வையாளர் அரங்குல யூரோவில பக்கத்துல ஒரு சீலப்பை இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் கேட்டேன். நாங்க போனாங்கள்ட்ட ஒரு சோத்து பார்சல், ஒரு தண்ணி போத்தல், ஒரு ஜூஸ், அந்த அதுகளுக்குள்ள அந்த தீன் பண்டங்கள், அதுகளை நோர்க்கு தீன் எல்லாமே இருக்கா. அந்த வகை அருகில வச்சுட்டு இந்த ஆள் இருக்குது. இப்ப இந்த அளவுக்கு நிலைமை போயிட்டது. இப்ப உண்மையில இதுல மாவை சேனாதி அமரர் மாவை சேனாதிராஜா, அமரர் சம்பந்தன் போன்றவர்கள் அந்த காலத்துல இந்த அவர்கள் சில வேளை அவர்கள கடும் விமர்சனம் இருக்கு. போராட்டம் வெடிக்கும், ஜனாதிபதி வருகின்ற போது கடும் எதிர்ப்பை தெரிவிப்போம் என்று சிவாஜிலிங்கம், அதே போன்ற அமரர் மாவை சேனாதிராஜா, அமரர் சம்பந்தன், அப்படி பலர் அறைகூவல் விடுப்பாங்க. ஆனால் அந்த அறைகூவல் எல்லாம் ஓரளவு மக்கள் செவி சாய்த்தாங்க.
கடும் விமர்சனம் இருக்குது. ம். ஆனா இன்றைக்கு நிலைமையை பாருங்க. இன்னைக்கு பாருங்க அத்தான் இப்ப தமிழர் சார்ந்த தமிழ் அரசியல் கட்சிகளோ தமிழ் அரசியல்வாதிகளோ ஒரு போராட்டத்தை ஏற்பாடு பண்ணா மக்கள் யாராவது ஆர்வமா போறாங்களா? ஒரு சிலர் போயிட்டே கலந்துக்கிறாங்களே தவிர இப்படி ஒட்டுமொத்தமா மக்கள் எங்கேயாச்சும் நாங்க போனதை கடந்த சில நாட்களாக நாங்க பார்த்தோமா? இல்ல. ஆனா இதே ஒரு சிங்கள ஜனாதிபதி, சிங்கள பேசுகிற நாட்டின் ஜனாதிபதி அவரு வடக்குக்கு போறாரு. மக்கள் அப்படியே ஆறாவார தழுவி அப்படியே கொண்டாட்டத்துல மகிழ்ச்சியின் உச்சத்துல ஜனாதிபதியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுல கூட ஒருத்தர் சொல்றாரு, நாங்க நேத்து கூட அந்த வீடியோ நாங்க ப்ளே பண்ணிட்டு தான், எங்கள் வீட்டின் மூத்த சகோதரனுக்கு ஜெயவேவா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளை மாமாவண்ட கையை பிடிங்கோ, மாமாவுக்கு வணக்கம் சொல்லுங்கோ அப்படின்னு மாமா முறையில ஜனாதிபதி அப்படி ஒரு குடும்பத்துல ஒருத்தரா பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகி இருக்கு. ம். இல்ல டெல்சான், இப்ப நீங்க சொல்றதுல இப்ப சில பேர் சொல்லலாம் அவர் அங்க இருந்து ஆக்களை ஏத்தி இறக்குன்னு. ஏத்தி இறக்குனது ஓகே, அந்த ஏத்தி இறக்குற கெப்பாசிட்டி உங்கள்ட்ட இல்லையே. நீங்க ஜனாதிபதி தைப்பொங்கல்களோ புறக்கணிக்கிறோம்னா நீங்க உங்களோட ஆக்களை ஏத்தி இறக்கி போற இயலாது. என்னென்றால் அந்த ஜனாதிபதி நீங்க சொன்னீங்க மாமாண்டது, அவர் கட்டி போடிச்ச அந்த முத்தம் கொடுத்தது, அந்த சில சம்பவங்களை பார்த்து நான் இன்னும் ஒரு விடயம் இருக்கு டெல்சான். இப்ப நாங்க இப்ப சில பேர் அதுல கேக்குறாங்க, நீங்க எல்லாருக்கும் பவுப்படுக்கிறீங்க, ஆனா எங்களுக்கு என்னட்டு நீங்க கருத்து உங்களை கருத்து சொல்றேன் தான்டா பாப்பா, நீங்க சொல்லுங்க பாப்பா, நாங்க உங்களுக்கு கருத்தை தான் சொல்றேன். அதுல இன்னொரு விடயம் இருக்கு டெல்சான், அந்த தலைமைத்துவம் அல்லது விட்டு கொடுப்பு. உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு சமயங்களும் வந்து விட்டு கொடுப்புகளை பற்றி சொல்லுது. இன்னைக்கு பாத்தீங்க என்றால் ஒரு இப்ப உதாரணத்துக்கு ஒவ்வொரு தோல்விகள்லையும் தான் பல வெற்றிகளை கற்றுக்கொள்றது. சனத் ஜெயசூரிய பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறார். அவர் அந்த பேடை காலில் கட்டுற பேடை வந்து பல முறை திரும்பி திரும்பி பார்ப்பாராம் விளையாடும் போது. அது மட்டும் இல்லாத அவரை தொடக்க காலத்துல வெளியில விட்டுருவாங்களாம் பருமைவரால் ஏலாண்டு. ஆனா அவர் யோசிப்பார் எப்பயும் ஒரு நாளைக்கு அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி அவர் மற்றவர்கிட்ட அவர் ஒரு கட்டத்துல அந்த பேட் இல்ல, அந்த காலில் கட்டி விளையாடுற பேட் இல்லைன்னா அவர் விளையாடுற கிளப்ல இருந்து அவரை வெளியில தூக்கி போட்டுட்டாங்க. அப்ப அவர் கடன் வாங்கிட்டு போய் முயற்சி செய்திருக்கிறார். அதுக்கண்ட அவர் களவெடுக்கல, பொய் சொல்லல, அல்லது அவர் ஒரு குறுக்கு வழியால வரல, இவ்வளவும் செய்தார். ஏன் இதை சொல்றேன்டா நீங்க யோசிக்கிறீங்க, என்னடா சம்பந்தம் இல்லாம சனத்திய ஸ்டுடியோ கொண்டு வராங்க. ஆனா ஏன் சொல்றேன்டா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இலங்கை தமிழரசு கட்சி இருக்குது டில்சான், அப்பாடா திரும்ப வந்துட்டான்டா, அதுக்குள்ள சுத்தியாடு தமிழரசு கட்சி இருக்கு. அதுல ஒரு தலைவர் தெரிவு நடந்தது. அது இப்ப தமிழரசு கட்சி 75 வருட வரலாறு கொண்ட ஒரு கட்சியில தலைவர் தெரிவு இடம்பெற்றால் ஓகே, அதுல ஜாப்பு முறல் அது இதுன்னு பல விடயம் சொல்லப்படுது. அந்த விடயத்தை எப்படி கையாளலாம்னு அந்த கட்சி இன்றைக்கு வரைக்கும் வழி நடத்திருக்கணும். அதை விட்டு போட்டு வெற்றி பெற்றவனுக்கு 1000 குற்றச்சாட்டுகளை சொல்லி வெளியில தூக்கி எல்லா பதில்களாலையும் தங்களை தாங்களே அந்த சுதாரிச்சு கொண்டு இது ஒரு பிழையான ஒரு அணுகுமுறை டில்சான். 75 வருட கட்சி அந்த சமூகத்துக்கும் அந்த இளையவர்களுக்கும், அதாவது நீங்க தோல்வி அடைஞ்சால் குறுக்கு வழியில கையாளலாம்னு சொல்லுது. தோல்வி அடைஞ்சா குறுக்கு வழியில கையாளலாம்னு. ஒரு தலைமைத்துவத்துக்கு வரவன் தோல்வி அடைஞ்சா ஒரு பல தோல்விகளை தமிழ்ல தேசிய தலைவர் அடிக்கடி சொல்லுவார், கடந்த காலங்கள்ல தோல்விகள் தான் இனத்தினுடைய பல வெற்றி வரலாறுகள் எழுதினது. சில அந்த அளவுக்கு வந்து தமிழ் தேசிய தலைவரை ஏற்றுக்கொண்டால் இல்லானே அந்த பயங்கரவாதிகள் என்றால் தானே கொழும்புல இப்படியான ஒரு பண்போடு இருக்க வேண்டிய இடத்துல அந்த பண்பு இல்லாம நடக்கிறது வந்து பெரிய ஒரு ஆபத்தா இருக்குது. அனுர மீது யாரும் விமர்சனம் முன்வைக்க இயலாது. என்னென்றால் தண்டை இனம் சார்ந்ததுன்றதை விட தண்ட தலைமைத்துவத்தை ப்ரூவ் பண்ணி கொண்டிருக்கிறார். கருணி மீது பல விமர்சனங்கள், கருணிக்கு ஆபத்து வந்தது, உடனே போய் தண்ட தலைமைத்துவத்தை ப்ரூவ் பண்ணார். அது கருணியை காப்பாத்தினா அது தலைமைத்துவம், ஹரிஸ்மா, அந்த லீடர்ஷிப் இருக்கு. இன்றைக்கு வந்து நீங்க என்னத்தை சொல்லி சனம் கேக்குது, யூ லைன்ல போய் என்ன சொல்ற அந்த உதவித்தொகை புற வந்தாக்கள் மாதிரி இருக்கிறீங்க. என்ன நிலைமங்கூட முருகா இறைவா இயேசுவே அல்லாவே தான் நிலைமை. அப்ப பாப்போம் இனி போற போக்குல இப்ப முன்னுக்கு இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பின்னோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஒரேடியா பின்னுக்கே போயிருவாங்கன்னு தான் தோணுது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இன்னைக்கு யூரோ கடைசியில இசட்ரோல போய் நிக்கும் போல தெரியுது. ரைட், பாப்போம். செட்ரோ. ஆனா இந்த நேரத்துல ஜனாதிபதி அங்க எங்க ஜாஃப்னாக்கு போகும்போது நைனா தீவு நாகதீப விகாராதிபதி சந்திச்சிருக்காரு. ஏன்னா அதுக்கு என்னையவன் சந்திக்கலன்னு சொன்ன தேரரை போயிட்டு இவர் சந்திச்சு பேசும்போது இவர் முக்கியமா தைட்டு விகார சம்பந்தமா பேசியிருக்காரு. விகாராதிபதி சொல்லியிருக்காரு, தைட்டு விகாரம் இப்படி பிரச்சனை தெரியுமா போய்கிட்டு இருக்கு. இவர் சொல்றாராம் ஜனாதிபதி, ஆமா எனக்கு தெரியும், எப்படியாச்சும் அதுக்கு ஒரு தீர்வை கொடுக்கத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இது சம்பந்தமா விகாராதிபதி இன்னைக்கு ஊடகங்களுக்கு ஒரு சில யூடியூப்கள் தளங்களுக்கு விஷயத்த சொல்லியிருக்காரு, என்ன நடந்துச்சுன்னு. அந்த விஷயத்தை நாங்க பார்க்கலாம். டில்சன், உண்மையில அனுரவ நாங்களும் விமர்சிக்க தயார். முதல் எங்கிட்ட அந்த தகுதி இருக்கான்னு பார்க்கணும்.
அனுரவை விரல் நிட்டுறதுக்கு முதல் உங்களோட தமிழரசு கட்சி அல்ல தமிழ் தேசிய ஜாந்திரிக கட்சி நீங்க ஒற்றுமைப்படுங்க. ஒற்றுமைப்படுத்த அனுரவை சேர்ந்த எல்லாருமே வச்சுங்க. அதை விட்டுப்பட்டு அனுர வாரார் குத்துது குடையுது அதுக்குள்ளால போறாரு இதுக்குள்ளால போறாரு அவர் அதை செய்யல இதை செய்யலன்றோட முதலோட கட்சியில் ஒற்றுமையா இருப்பா. அதுக்கு பிறகு மற்றவனை போய் எதிர்த்து கதைக்கிற வழியப்பாரு இல்லையா டெல்சா? இப்ப தென்னிலங்கையும் இதே பாடுதான். அந்த ஒரு ஆள் சொல்லி இருக்கிறார் பாத்தீங்களா டெல்சா? வடக்கில் இருந்து கதிராமத்துக்கு நடந்து சென்றார்கள். ஆமா ஆமா எஸ்ஜேபி தரப்பு அவர் என்ன சொல்றாரு சிங்களத்துல? அவர் என்ன சொல்றாருன்னா இப்ப ஜனாதிபதி உரையில வந்து சொல்றாரு இந்த மதஸ்தலங்கள் எல்லாம் தாண்டி நான் வந்து நாகதீபக்கு போறதை பத்தி சொல்லியிருக்காரு. அப்ப இவருக்கு அது கொஞ்சம் கோபம். அதே எப்படி நீங்க அப்படி சொல்லலாம்? வடக்குல இருந்து கதிர்காமத்துக்கு மக்கள் நடந்து வராங்க அப்படி இப்படின்னு அவரு ஜனாதிபதி உரைக்கு எதிர்வுரை சொல்லிக்கிட்டு இருக்காரு. எதிர்த்தரப்புக்கு வேலை எதிர்த்தாண்டு ஜனாதிபதி உரைக்கு எதிராக ஏதாச்சும் பேசினா அவங்க வந்து ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அவர் சொல்றாரு வடக்க வந்து சும்மா சூன் பண்ண வேணாம். சரியா ஜனாதிபதி ஏகேடி சும்மா வடக்குக்கு போயிட்டு சீன் போட்டு மக்கள் மனத்தை வந்து செல்ஃபியில எடுத்து சும்மா வடக்காக்கள சூன் பண்ணிக்கிட்டு இருக்க வேணாங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ரைட், அந்த வீடியோ பார்ப்போம் நாங்க. அப்ப ජනාධිපතිතුමා උතුර ගිහිල්ලා කියනවා ඇයි මේ ජයසිරි මහ බෝධිය පහු කරගෙන රුවන්වැලිසෑය පහු කරගෙන ගිහිල්ලා නාගදීපය වදින්නේ කියලා. ඒක මාර කතාවක්. මට නම් හිතෙන්නේ ජනාධිපතිතුමා නිකන් උතුර චූන් කරන්න නාගදීපය උතනින් අයින් කරත් කමක් නැහැ කියලා වගේ කතාවක් තමයි ඒ කිව්වේ. டெல்சான் பிமல் வீரவன்சன் நாங்க நேஜம் அவராத்தான் உண்ணாவிரதம் இருந்தது. இப்ப சத்தியாகிரகத்துக்கு முஜிபுரமான் எம்பிக்கு தெரிஞ்சிருக்கு விஷயம் ஒண்ணு தெரிஞ்சு போல அவர் சொல்றாரு ஒருவேளை அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி தான் விமல் வீரவன்சம் அங்க போயிட்டு சத்தியாகிரகம் பண்ணுமாறு சொல்லி இருக்கணும் அப்படின்னு இவர் ஏதோ அடிச்சு விடுறாரு. ஏதோ அவருக்கு தகவல் வந்துருச்சு போல. இப்ப இன்டெலிஜென்ட் பீரோ எங்க இருக்குது? எஸ்ஜேபி இருக்கா? எஸ்ஜேபி ஆபீஸ் சென்ட் ஆபீஸ் தான் இருக்கு போல. ஏன்னா இப்ப விமல் வீரவன்சை யார் அனுப்புனதுன்னு தெரியும், அவர் எதுக்காக அங்க போனார்னு தெரியும், எல்லாம் இவங்க ஆராய்ஞ்சுகிட்டு இருக்காங்க. ஆராய்ஞ்சு ஊடகங்களுக்கு சொல்றதுதான் நம்மளோட வேலை. ஆனா இந்த நிலையில நேற்றைய தினம் ஒரு சம்பவம் ஒண்ணு பதிவாகி இருக்கு. கொச்சிக்காடு ஜிந்துப்பட்டியில ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா கொழும்புல ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம், அதுவும் நம்ம அலுவலகத்துல இருந்து கொஞ்சம் கிட்டதான். 44 வயது நபர் ஒருவர் அவரை இலக்கு வச்சு துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கு. இது எப்படி நடந்திருக்குன்னா ஒரு 10 மணி ஒரு ஆட்டோ ஷோல வந்த 2 பேர் இறங்கி அதுல ஒருத்தர் வந்து துப்பாக்கிதாரி வந்து இஸ்லாமிய மரபுரியான சமய ஆடை, அதாவது நிகாப் அபாயன்னு சொல்லுவாங்க, நிகாப், அந்த நிகாப் ஆடையில மாறு வேடத்துல வந்து தான் துப்பாக்கிச்சூடு நடத்திட்டு அங்கிருந்து ஓடி இருக்காங்க. ஸோ இப்போ இது எதுக்காக செய்யப்பட்டதுன்னு தேடும் போதுதான் அவர் சொல்ல 2 குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக நடந்த துப்பாக்கிச்சூடுன்னு போலீஸ் தரப்பு சொல்லுது. அது உண்மையா இல்லாட்டி இதை தாண்டி வேற விஷயங்கள் இருக்கா? பாவம் இவரோட இருந்த 2 சிறு பிள்ளைகள், ஒரு சிறுமியும் ஒரு சிறுவனுக்கும் துப்பாக்கிச்சூடு பட்டிருக்கு. அவங்களும் காயங்களுக்குள்ளாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டாங்க. ஆனால் அந்த துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கான நபர் உயிரிழந்திருக்கார். அவரது தந்தை அவருடைய 44 வயதுன்னு சொல்லப்படுது. ஸோ இது இப்ப கொழும்புல ஒரு அச்சத்தை ஏற்படுத்திருக்கு, மீண்டும் ஒரு அதிர்வலை ஏற்படுத்திருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா கொழும்புல ஒரு ஷூட் அவுட் சீன் என்ன நடக்குது. இப்ப ஜனாதிபதி வேற வடக்குல இருக்காரு. இப்ப கொழும்புல எப்படி ஒரு துப்பாக்கி சம்பவம் நடந்தது சற்று பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதுவும் இப்படி ஒரு சமய ஆடை, சமய கலாச்சாரத்தில் பெண்களுக்கான ஆடை அணிந்து மாறுவேடத்தில் வந்தது வந்து சற்று பெருசாவே பேசப்படுது. இது உண்மையில ஒரு பிழையான ஒரு செயற்பாடு. இன்னும் ஒரு மதத்திர அவங்களுடைய மதிக்கக்கூடிய அடையாளமான ஆடைகளை பயன்படுத்தி இவ்வாறான நாசகார வேலைகள்ல செயற்படுறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஈஸ்டர் அட்டாக்கின் போது ஈஸ்டர் அட்டாக் முடிஞ்சு ஒரு பெண்கள், இஸ்லாமிய பெண்களுக்கு அவங்க உண்மையாகவே வீடுகள்ல நிக்காபு அபாயம் அணிஞ்சிட்டு இருக்க கூட சந்தேகத்தின் பார்வையில் தான் பார்க்கப்பட்டாங்க. ஒரு வீதிகளை நடந்து போறவங்க கூட சந்தேகத்தின் பார்வையில் பார்க்கப்பட்டாங்க. சோ இப்ப இந்த மாதிரியான ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம், ஒரு குற்ற சம்பவங்களுக்கு ஒரு மத ரீதியான ஆடைகளை வந்து பயன்படுத்துறது வந்து மிகவும் ஒரு தவறான விஷயம். குற்றம் செய்யறதே தவறு. அதை துப்பாக்கியை எடுத்து ஒரு ஆயுதத்தை எடுத்து இன்னொருத்தரை கொல்லணும்னு நினைக்கிறதே மாபெரிய பாவம். ஆனா அதுக்கும் இன்னொரு பாவத்தை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்ல இப்படியான சமய ஆடைகளை போட்டுட்டு போயிட்டு இப்படியான குற்ற செயல்களில் ஈடுபடுறது இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. நில்சான், உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அந்த பழைய விடயம், அந்த தர்கா நகர் எல்லாம் தாக்கப்பட்ட டைம்? சிலவேளை இந்த இப்படியான சமய அவங்களுடைய கலாச்சார ஆடைகளை அணிஞ்சு வர்றதுக்கு பிறகு ஒரு கலவரம் ஒன்றை நோக்கி ஒரு தரப்பு முயற்சி செய்தான்ற சந்தேகம் இருக்குது. கட்டாயம் இருக்கலாம். ஆனா அது மக்கள் சிந்திக்கிற முறையில தான் இருக்கு. உடனே எடுத்தோடனே ஒரு இஸ்லாமிய பெண்மணி வந்து சுட்டுட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறது தவறு. அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது.
அங்க வந்தது வந்து ஒரு துப்பாக்கிதாரி ஒரு நபர் இப்ப உதாரணத்துக்கு இப்ப பாருங்க திங்கள் செவ்வாய்க்கு பிறகு இந்த முஸ்லிம் பெண்களின் ஆடைகளிலும் பயங்கரவாத தாக்குதல் இடம்பெறுவதனால் இந்த ஆடைகளில் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும், அமைச்சரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். ஆரோ ஒரு சிவில் சமூகம் அல்லது ஏதாவது ஒரு அமைப்புல இருந்து ஒரு ஆள் கதைக்கும். நீங்க போய் என்ன பாருங்க என்ன அவர் யோசிக்கிறீங்க? வருவாரு. யாரு? ஞானே ஞானே அல்லது சீலே வருவாரு, சீலே நீலே ஜானே எல்லாம் வருவாங்க. දක්කනේද? ඔන්න අපායදාව නැවිලා වෙඩි තියෙනවා. ඒක තමයි අපි මේක තාණම් කරන්න කිව්වේ. அப்படின்னு ஐயாவை கட்டிக்கிட்டு வந்துருவாரு. அவர் ஏற்கனவே அன்னைக்கு நேத்து ஒரு பிரஸ் மீட் பார்த்தேன். கடந்த ஒரு சில வருடங்களாக 8 லட்சம் பேர் வந்து இது கருத்தடை வாண்டடா செய்யப்பட்டிருக்குதா அவர் சொல்லிட்டாரு. அந்த மனுஷனுக்கு ஏதாவது பிரச்சனை உருவாக்கணும்னு வந்துடுறது தானே. டாக்டர் ஷாபி புத்தளம் நினைக்கிறேன் இல்லையா டேல்சா? இல்ல டாக்டர் ஷாஃபியோட விஷயம் முடிஞ்சுதானே. ஞானசார தேரர் இல்ல என்ன சொல்றாருன்னா டாக்டர் சாபி புத்தளம் நினைக்கிறேன் இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா அவர் மீது குற்றச்சாட்டுகள் அந்த குழாயை கட் பண்ணிட்டாரு, இந்த குழாயை கட் பண்ணிட்டாரு. ஆனா அதுக்கு பிறகு நான் எனக்கு தெரிஞ்ச சிங்கள நண்பர்களோட தமிழ் சரளமா பேசக்கூடிய பலரோட பேசினதுல அவர் உண்மையில தண்ட தொழில வந்து அல்லது தான் பார்த்த பணியை வந்து அதிக அளவான சிங்கள மக்களுக்கு தான் செய்தவர். சிங்கள மக்களோட மிக நெருக்கமா பழகக்கூடியவர். இப்ப அவர் மகள் ஏதோ ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறார். அவர் மீது இவங்க செய்யாததெல்லாம் செய்து கடைசா அவருக்கு கொண்டு சிறையில் அடைச்சாங்க. ஆனா அவர் சிறையில் அடைக்கக்கூடிய அளவுக்கு அவர் அவரோட தொழுக நேரத்துக்கு மட்டும்தானே பள்ளிக்கு போறவராம். மிச்ச நேரம் அவரோட வேலை பணி அப்படித்தான் இருந்த ஒரு மனுஷனா. உண்மையில அவர் அதுக்கு பிறகுதான் கழிப்பட பெரிய துக்கமா இருந்த அவரை பற்றி யோசிக்க. ரொம்ப ரொம்ப உடல் ரீதியா பாதிக்கப்பட்டார் அந்த சம்பவத்துக்கு அப்புறம். ஆனா அவங்கள அப்படி சிறைக்கு அனுப்பினவங்க எல்லாம் இன்னைக்கு அவங்க பேச பார்க்கணும். அப்படியே அப்பா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி விமல் வீரவன்ச ஒரு மெயின் சேனல்ல உனக்கு ஒரு பிரதான ஊடகத்துக்கு போயிட்டு ஒரு இன்டர்வியூ நேற்று முந்தான இந்த வாரம் போயிருக்காரு. அப்ப தொகுப்பாளர் கேட்கிறாரு, நீங்க வந்து டாக்டர் ஷாஃபி சம்பந்தமா அவர் இது எப்படி வேண்டுமென்றே ஒரு இனத்தை அழிப்பதற்காக இப்படி எல்லாம் செய்யறாருன்னு நீங்க வந்து ஒரு விடயத்தை சொல்லிருந்தீங்க, நீங்க தான் அந்த உண்மையை வெளிப்படுத்தினீங்க அப்படின்னு கேட்க இவர் சொல் நானா நான் சொன்னது நீங்க பாத்தீங்களா? அடா பாவி இந்தா வீடியோ பாரு, பிளே பண்ணியாச்சு வீடியோவை. அவர் டாக்டர் ஷாஃபி இப்படி வேண்டுமென்றே சிங்கள அம்மாமாருடைய இந்த குழாயெல்லாம் நசுக்கி வத பண்ணுகிறார் அப்படின்னா கருத்தடை செய்கிறான்னு அடிச்சு விட்டது. இப்ப அந்த வீடியோ கதை அன்னைக்கு ஒரு கதை இன்னைக்கு ஒரு கதை. தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இவங்களுக்கும் இதே பிரச்சனை, தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இதே பிரச்சனை. மாறி மாறி கழிக்கிறது. டங் 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 அது போலாட்டம் அடிக்கிறது. அதே நேரத்துல 2-3 தகவலை சொல்லிடுவோம். கனடாவில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களோட நிகழ்ச்சிகளையும் பங்கு பெற்றக்கூடிய கிருஷ்ணர் அவர்கள் குறிப்பா டில்சான் அன்போடு கேட்டதா சொன்னார், நிகழ்வை தான் பார்க்கிறதா சொன்னார். அதே நேரம் கனடாவில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அன்பர் கங்கா அவர்களும் குறிப்பாக டில்சான் அவர்களை அன்போடு கேட்டதாகவும் நிகழ்ச்சியை தான் தொடர்ந்து பார்க்கிறதாக சொன்னார். சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஒருவர் எச்சரிக்கை விட்டார். கடுமை எச்சரிச்சார் டெலிபோன் எடுத்து. அவர் வந்து மகேசலிங்கம் என்று சொல்லி அவர் இங்க இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்ற கலை கலாச்சாரங்களோடு பல நிகழ்வுகள் செய்யக்கூடியவர். இந்த இருவரும் நீங்க நிகழ்ச்சி செய்யக்கூட ஒருபோதும் வந்து ஷர்ட் இல்லாம டிஷர்ட்டோட செய்யக்கூடாது. அது அந்த நிகழ்ச்சிக்கு அழகா இல்ல. நீங்க ஷர்ட்டோட தான் வர 2 பேரும். இதை நான் உத்தரவா சொல்றேன். நான் உங்களோட நிகழ்ச்சி பாக்குறேன்னா டில்சான் அன்போடு கேட்டுன்னு சொல்லுங்க. டில்சான தகவல் எல்லாம் தாங்க பார்த்து ரசிக்கிறதா என்று சொல்லி சொன்னேன். இது அவர் எனக்கு தொலைபேசி வாயிலா இதே போல டில்சான் கணவர் மெசேஜ் எல்லாம் அனுப்பினவர். இவங்க எப்பயோ சொன்னது இப்ப நான் ஞாபகம் வரக்கூட சொல்றேன். மற்றும் கனவேர் கேட்கறீங்க, நான் உங்களோட தகவல்கள் டைம் வரும்போது சொல்றேன். இது அவர்களுடைய ஒரு அன்பான விசாரிப்பும் அதே அன்பான சில கண்டிப்புகள். நிச்சயமா எதையும் ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயார். கேள்விகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார், விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்ள தயார். எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம் இருக்கு. நாங்க எவ்வளவு கருத்து சுதந்திரம் கதைக்கிறோமோ அதே கருத்து சுதந்திரம் வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் இருக்கு. எல்லாரும் உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. நாங்க இந்த நாட்டு நடப்புல என்னென்ன முக்கியமா விஷயம் பேசணுமோ அதெல்லாம் நாங்க தொடர்ந்து பேச தயார். சரி டில்சான், வேற என்ன ஊருக்குள்ள என்ன ஒன்றுமில்ல போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு சனிக்கிழமை அப்படியே சாதுவா போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கொழும்பு பரபரப்பாகிறது வந்து இந்த துப்பாக்கி சம்பவம் தான். இது பின்னணி என்னங்கிறத தேடுறதுக்கு ஒரு 3 போலீஸ் குழு அமைச்சிருக்காங்க, விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாப்போம் துப்பாக்கிதாரிகள் பிடிக்கப்படுவார்களா விரைவாக, எதற்காக இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது, உண்மையான காரணங்கள் என்ன வெளிப்படுமா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி
இன்னொரு விஷயம் தான் அன்ரகுமார சனாக்க பத்தி இன்னொரு விஷயம் இருக்கு. அவரு ஹெலிகாப்டர்ல போனதை இப்போ சில பேர் விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹெலிகாப்டர்லயே போக மாட்டேன்னு சொன்ன அனுரகுமார சனாக்க என்ற கட்சி இன்னைக்கு அவர் ஜப்னாக்கு தைப்பொங்கல் நிகழ்வு கொண்டாடுறதுக்கு நாகதீப விகாரைக்கு போனதுக்கெல்லாம் ஹெலிகாப்டரை பயன்படுத்தி இருக்காங்க. அப்ப இதெல்லாம் யாரோட காசு பணம் அப்படின்னு இப்ப எதிர்த்தரப்புக்கு ஒரு சில கண்டென்ட் ஜனாதிபதி கொடுத்திருக்காரு. ஹெலிகாப்டர்ல உட்கார்ந்து ஒரு புகைப்படம், எதிர்த்தரப்புக்கு ஒரு கண்டென்ட். இயல்பாக டில்சான் இதுல இப்ப நீங்க அனுரகுமாரவுக்கு ஆதரவா கதைக்கிறான்னு நினைக்கலாம். ஒரு ஜனாதிபதி ஒரு புரோட்டோகால் அந்த ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்துல அந்த ஜனாதிபதி அதை பயன்படுத்தல தவறு இல்லை. அது இப்ப ரணிலா இருந்தாலும் சரி, இல்ல கடந்த காலத்துல யார் ஜனாதிபதி அவருடைய பயணத்துக்கு ஆனா என்ன சீனா இப்ப ஜனாதிபதி அன்றகுமார மேடைகள் அரசியல் மேடைகள்ல பேசும்போது அவர் கேட்டிருக்காரு. ஆனா சரி, அவர் மூணு ஹெலிகாப்டர் தான் ஏசிருக்காரு. ஒரு ஹெலிகாப்டர் சொன்ன 3 ஹெலிகாப்டர் எதுக்கு? உன்னோட இன்னொன்னு பாயவான்னு கேட்டாரு. அப்ப இப்ப அவர் 3 ஹெலிகாப்டர்ல போகல, ஏதோ ஒரு ஹெலிகாப்டர்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக ஒரு ஹெலிகாப்டர். ஆனா இன்னொரு விஷயம் சொல்லணும், அதே ஹெலிகாப்டர் இத்தனை நாளா ஜனாதிபதிகள் பாவித்த ஹெலிகாப்டர் லிக்த்வா பேரிடரின் போது மக்களை காக்க பயன்படுத்தப்பட்டதை யாரும் மறக்க முடியாது, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு நிலைமையை உருவாக்கிட்டார் ஜனாதிபதி அனுர. சோ அதையும் நாங்க இந்த இடத்துல சொல்லியா அனுரம் எதிர்கொள்றேன்டா, நீங்க கொஞ்சம் கவனமா எதிர்கொள்ள அல்லது மூக்கு இதெல்லாம் உடைஞ்சு நாங்க தான் பின்னுக்கு சேதமாகணும். நான் விமர்சனங்கள் எங்களை போல விமர்சிக்கிறேன்னா ஆதாரத்தோட விமர்சிங்க. நேற்று முந்தின அனுரவ விமர்சிச்சாங்க. சில மாற்றங்கள் நேற்று யாழ்ப்பாணத்தில் நடந்தது முந்த நாளைய விமர்சனத்துக்கு பிறகு நாங்கள் விமர்சனம். ஆனால் அவரை சரியை நாங்க சரி என்று சொல்லாம இருக்க மாட்டோம். அதே மாதிரி இன்னும் ஒரு விடயம், பலாலி வீதியால் சாதாரணமாக நடந்து சென்ற ஜனாதிபதி முன்னைய ஜனாதிபதிகள் வந்திருந்தால் பலாலி வீதி 4 இடத்துல கட் ஒரு தரம் போயில ஜனாதிபதி மட்டும்தான் நடந்திருப்பார். அவர் இயல்பாங்கிறது இளைஞர்களோட புகைப்படம் முடிக்கிறதுன்னு இந்த சூழ்நிலை ஒட்டுமொத்தத்துல முழுமையா விரைவில் நாடு முழுவதும் வரணும் எதிர்பார்க்கப்படுது. ஆனா யாரோ ஒரு சக்தி அதை வரவிடாம தடுப்பதற்கு முயற்சியும் நடக்கும். இருக்கும். அதே நடைபயிற்சியின் போது இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அதை பத்தி நான் சொல்லிடுறேன். நாங்க இந்த நாள் பார்ப்போம், ஜனாதிபதியோட பின்னிலையில பாதுகாப்பு ஒருத்தர், தனிப்பட்ட பாதுகாப்புக்கு ஒருத்தர் இருப்பார் தானே, தாடி வளர்த்து ஒருத்தர் இருப்பாரு. அவர் மிஸ்டர் ரத்நாயக் வந்து இப்ப எங்க இந்த வாக்கிங் டைம்ல எங்க மிஸ்டர் ரத்நாயக் எங்க போனாருன்னு எல்லாத்துக்கும் கேள்வி. அப்பதான் இப்போ ஒரு சம்பவம் வெளியாகி இருக்கு. அன்னைக்கு அந்த நடைபயிற்சி செய்யறதுக்கு முதல்ல ஜனாதிபதி வாக்கிங் ஷார்ட்லாம் போட்டுக்கிட்டு ரெடி ஆயிடுச்சு, ஷோலா போட்டு ரெடி ஆகிட்டாரு. ஆர்மி கமாண்டோஸ் ரெடி ஆகிட்டாங்க. அப்ப இன்னொருத்தர் கேட்கறாரு, யாரோ கேட்கறாங்க ரத்நாயக்க தாம ஆவேனா அப்படின்னு. இன்னும் ரத்நாயக்கு வரலன்னு. அப்ப ஜனாதிபதி சொன்னாரு, இல்ல டயர்டா இருக்கும், அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், வாங்க நாங்க போயிட்டு வருவோம்னு அவரு நடந்து போறாரு. அப்ப அங்க ஒரு மனிதத்துவம் அந்த இடத்துல பெருசா பேசப்படுது. என்னத்தான் அவருடைய பாதுகாவலர் இருந்தாலும் அவரு டயர்டா இருப்பாரு, ஓய்வு கொடுப்போம், அவர் ஓய்வு எடுக்கட்டும், நாங்க போயிட்டு வருவோம்னு அவர் ஒரு நடந்துட்டு வந்தது வந்து சோசியல் மீடியால பேசுறாங்க. ரட்நாயக்கோட பாதுகாப்பு நடவடிக்கை எப்படி சொல்ல போனா, அவர் நான் நினைக்கிறேன் அவர் நாடாளுமன்ற பிரவேச காலத்துல இருந்து ரட்நாயக் அவரோட இருக்கிறார். கிட்டத்தட்ட அனுரகுமார எப்படியான நகர்வுகளை செய்வார், அனுரகுமாருக்கு எப்படி அவர் அடுத்த ஸ்டெப் இருக்கும்ன்றத முழுமையா ஒரு படிச்ச ஒரு கிட்டத்தட்ட அவரை பற்றி முழுமையா அறிஞ்ச ஒரு ஆள் தான் ரட்நாயக. சிறந்த ஒரு பாதுகாப்பு அதிகாரி. ஒருபோதும் அவரோட கண்ணை பார்த்தீங்கன்றால் அவரோட கண் வந்து அனுரகுமார போகும்போது அப்படியே என்ன சொல்ற இப்படித்தான் எல்லா பக்கம் மிகவும் ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் தான். ஆனால் மிகவும் மனிதர். ஏன்னா அந்த தித்வா சூறாவளி அந்த காலத்து பகுதியில் அவரோட வீடும் பாதிக்கப்பட்டுருச்சு. அவர் தனியா போயிட்டு அவரோட வீடை சுத்தப்படுத்திக்கிறாரு. அந்த வீடியோஸ் வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரல் ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது அனுரகுமார ஜனாதிபதி நீங்க இப்படி எல்லாம் சமமா எல்லாரையும் பாக்குற மாதிரி இந்த தமிழ் மக்கள் விஷயத்திலையும் கொஞ்சம் நீங்க நான் நினைக்கிறேன் வெகு விரைவில் அதுக்கான காலம் பெறும். அந்த காலத்தை நோக்கி நகர்த்துங்க. பௌத்த மகா சங்கங்கள் அல்லது பௌத்த பீடங்கள கட்டுப்பாடு போராட்டம்ன்றதை தகர்த்து அதையும் நோக்கி நகருங்க. நகர்ந்தால் நல்லா இருக்கும். அந்த மக்களுக்கு இப்ப மக்கள் கொடுக்கிற வரவேற்பு இன்னும் அமோகமா இருக்கும். நிச்சயமா அந்த மக்களுடைய ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள், சிங்களவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீர்ப்பது மாதிரி தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை முன்னுக்கு நின்று பார்த்து அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுத்தீங்கன்னு சொன்னா நாளைக்கு இந்த இந்த வரவேற்பு இன்னும் அமோக வரவேற்பா இருக்கும். எங்களுக்கு தேவை பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை, தமிழ் மக்கள் வாழக்கூடிய ஒரு சூழல், சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தர அரசியல் தீர்வோட அவர்கள் சுமூகமா வாழக்கூடிய அவர்களும் மனிதர்கள் அந்த மக்கள். அவர் அதாவது கிட்டத்தட்ட டில்சான் கடந்த காலத்துல உங்களுக்கு தெரியும் வெள்ளம் ஏற்பட்ட போது
தென்னிலங்கை வெள்ளத்துக்கு வடக்கு கிழக்குல இருந்து கணிசமான லொரிகள்ல புலிகள் வெள்ள நிவாரணம் அனுப்புனாங்க. அந்த ஒரு நாட்டுல வந்து எல்லா மாகாணமும் பலமா இருந்தா இன்னொரு மாகாணத்துக்கு ஆபத்து வரக்குள்ள அந்த மாகாணத்துக்கு அவங்க உதவி செய்வாங்க. ஓகே ஓகே டீல்சன், நாட்டு நடப்புல கன விஷயம் காய்ச்சாச்சு. ஓ நீங்க யாரும் புறம் நினைச்சிடாங்க. எங்களுக்கு எல்லாரும் மீது அன்பு இருக்குது, எங்களுக்கு பாசம் இருக்குது. அது சரி. நாங்களுக்கு சுமந்திரன்லே அன்புதான், அனுரவிலே அன்புதான், அங்கால சிறீதரன்லே அன்புதான், அர்ஜுனாவிலே அன்புதான். நீங்க ஆ, சொல்ற பிழைகளை நாங்க சொல்லித்தான் ஆகணும். ம், பிழைகளை சொல்லாம நாங்க வளைஞ்சு கொடுத்து அல்லது சலாம் போட்டுட்டு போறதுக்கு எங்களுக்கு கஷ்டம் அது சரி. இயலாது. அதுக்கு நாங்க என்ன சொல்ற, என்ன அப்பா அம்மாண்டு கொஞ்சறதுக்கு மேலாது. மனிதர்களாக எல்லாரையும் மதிக்கின்றோம், ஆனால் அந்த மனிதர்கள் விடும் பிழைகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அவ்வளவுதான். ஓகே டீல்சா, ஓகே, சந்திப்போம். சந்திப்போம். இனி மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம். நாட்டு நடப்புல சந்திக்கலாம். திங்கட்கிழமை கணக்க சம்பவத்தோட சந்திப்போம். சந்திப்போம். டீல்சன் கணக்க பிடிச்சிட்டு வாங்க. ஓகே, பாய். ஓகே ஓகே, நன்றி, வணக்கம்.